ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். ஒரு வழியா சரக்குன்னு டெல்லிக்கு பழையபடி நம்ம முதல்வர் கிளம்பி போயிட்டார். அதுக்கு முன்னாடி திரைத்துறையில் மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய ஜாம்பவான் நம்ம இயக்குனர் இமயம், நம்ம ஐயா இயக்குனர். பேரை சொல்கிறதுக்கு கூட கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுடைய தாக்கத்தை ஏற்படுத்தின பாரதி ராஜா ஐயா திடீர்னு காலமாயிட்டாங்க. நம்மளுடைய 18 சார்பாகவும் நம்மளுடைய தர்பார் டீம் சார்பாகவும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். செம்ம சீனுவா. இப்போ நேராக செம சீனுவாக்குள்ளே போகிறோம். இயக்குனர் இமயம் திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இதை எல்லாராலையுமே சடக்குன்னு ஏற்றுக்கவே முடியலை. அப்படிங்கிற நேரத்தில் திரைத்துறையில் இருக்கிறவங்க, அவர் கூட இருந்தவங்க, நெருக்கமாக பழகினவங்க, சில நேரங்களில் அவரை விட்டு பழகி வெளியில் இருந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. வாங்க ஒரு ரவுண்ட் போய் என்னன்னு பார்த்துவோம். 50 ஆண்டு கால நண்பர், அவருடைய திறமை பற்றி, அவருடைய சாதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகர்களை வந்து அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த, திரையுலகத்தை வாழ வைத்தவர். தமிழ் சினிமாவை புரட்டி போட்டவர், மாபெரும் இயக்குனர். எனக்கு மிகப்பெரிய லைஃப்பை கொடுத்தவர். தலைமுறை வேலை நான் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணலனால கூட மானசீகமாக எப்பவுமே எங்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிறது, என்னுடைய மனசில் வாழ்ந்துட்டு பாரதி ராஜா சார். கலைத்துறையில் இன்னைக்கு வந்து எத்தனையோ டைரக்டர்கள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா போல ஒரு மாபெரும் இயக்குனரை நாம் இழந்திருக்கோம். ஒரு படங்களும் ஆரம்பிக்கும் போது அந்த கைகள் மேலே வந்து அந்த வாய்ஸ் வரும் தமிழ் மக்கள், அந்த மறக்க முடியாது யாராலையும். அவருடைய இழப்பு எப்படி சினிமாவில் ஈடுகட்டுறதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டமாக இருக்கு, நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கு. அவர் இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். டேரக்டருடைய ஆன்ம சாந்தியை எல்லாம் உள்ள இறைவன் வேண்டியது. அதில் யார் வேணால் வரலாம், யார் வேணால் டைரக்ட் பண்ணலாம், யார் வேணால் நடிக்கலான்ற ஒரு பெரிய ஒரு கதை திறந்து விட்டவர், பெரிய வாசலை திறந்து விட்டவர் தான் பாரதி ராஜா சார். வந்து அவருடைய வருகைக்கு முன்னாடி வந்து சினிமா ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சினிமா, ஒரு எளியவர்களுடைய ஆயுதமாச்சு. யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். நமக்கு ஒரு குழந்தைக்கு அப்பாவுடைய சாயல் இருக்கான்னு பார்ப்பாங்க. 77க்கு அப்புறமேல வந்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் பாரதி ராஜாவோட சாயல் தவறாம இருக்கும். குறிப்பாக என்னைய மாதிரி படைப்பாளிகளை, அதாவது இளைஞர்களை, நான் இளைஞனாக இருக்கும் பொழுது நான் சினிமாவுக்கு வருவதற்கு முதல் அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது அவர் தான். அவர் கொடுத்த தன்னம்பிக்கை தான். வளர்த்து ஆளாக்குற ஆள் பாரதி ராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி, நாங்களும் சரி, அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்கள். பேச முடியுமா? இரங்கல் போட்டோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் மகமாக பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எவ்வளோ தூரம் உங்களோடு மட்டும் இல்லை, உங்களோடு மட்டும் இருக்கிற உறவு தான் அவரோடையும் எனக்கு. ரெண்டும் வேற இல்லை. அப்படியே நம்ம முதல்வர் ஐயா விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே டக்குன்னு யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் நேராக விறுவிறுன்னு போய் பாரதி ராஜா ஐயாவுக்கு மரியாதை செலுத்திட்டு, அவசரமான வேலை இருக்குது, நான் டெல்லிக்கு போகணுன்ற மாதிரி சரட்டுன்னு டெல்லிக்கு கிளம்பி அங்கே போயிட்டார். அங்கே போன உடனே அரசியல் சூடு பத்திக்கிருச்சு. இங்க பாருங்கய்யா, இந்த வட்டம் லிஸ்ட் விடுபட்டுறவே கூடாது. சடக்குன்னு தமிழ்நாடு இல்லத்திலிருந்து வெளியில வந்தார். சாப்பிட்டாச்சு, போவோம் வண்டி எடுங்கப்பான்னு நேராக குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்
சோனியா காந்தி அம்மா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாரையும் மலமலன்னு பார்த்து பூங்கத்தை கொடுத்து நல்லா இருக்கீங்களா, விட்டு போச்சுன்னா என்னைய முடிச்சு பாடா படுத்துறாங்கன்ற அளவுக்கு கொண்டு விட்டாங்க. அப்படியே டெல்லிக்கு போய்கிட்டு இருந்த ஐயா என்ன செய்யலான்னு அங்கே யோசிச்சிருப்பார் போல் இருக்கு. ஐயா 5 தொகுதியில் இடைத்தேர்தல் வச்சாங்கணும். 4 பேர் எங்கிட்ட பக்கம் இது பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் முதல்வர் ஐயா திருச்சியில் இது பண்ணிட்டாரு. அதனால 5க்கும் சேர்த்து வச்சிருவோம், வேலையை பார்த்து விடுங்கன்னு சொல்லி அதுக்கு ஆளை போட்டு விட்டாங்க. இப்போ இந்த 5 தொகுதியை கைப்பற்றுறதுக்கு அரசியல் கட்சிகள் முனைப்போட காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னென்ன நடக்க போதோ தெரியல. அப்படியே பாருங்க, எல்லாம் ஒரு பக்கத்தை தூக்கி போட்டாலும் காலையில இருந்து விடியற வரைக்கும் விடிஞ்சதுக்கு அப்புறமும் வெயில் வெக்க கொண்டு எடுக்கு. அந்த பக்கம் கரண்ட் இல்லை, காத்து இல்லை, தூங்க முடியல. வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பி வேலைக்கு போனா தூங்கினா தர போக முடியும். ஒரே சண்டங்காடு. சடக்குன்னு மின்சாரத்துறை அமைச்சர் வந்தார். ஒரு 10-50 காரை வாங்கி எல்லா காரிலும் ஏறுங்கய்யா, எங்கெங்க பிரச்சனையோ அங்கெல்லாம் போய் தீர்த்து விடுங்கய்யா, என்னால கரண்ட் இருந்து தூங்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஐயா கதறார். வண்டி வாங்கியிருக்கோங்க. எல்லா வண்டியிலும் ஆளை ஏற்றியாச்சு. இந்த பீசு கட்டையை பிடிக்கிட்டு போறவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும். தயவு செஞ்சு பிடிச்சி பீசு கட்டையை வாங்கிட்டு வந்துருங்க. அவங்கள அப்படியே கையை பூரா கெட்டி போட்டுருங்கன்ற அளவுக்கு கோபத்தில் இருக்கேன் நான் அப்படின்னு எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். கூடிய விரைவில் பிடிச்சி இதுக்கு தீர்வு வந்துடும் அப்படிங்கார். பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா கடந்த 10 நாட்களில் பார்த்துட்டோம், நிறைய இடத்துல ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி இல்லை. ஒரு சில இடத்துல வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தீ பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன் தீ பிடிச்சது நம்ம அசஸ் பண்ணுறோம். நேற்றும் வந்து எம்கே நகரில் முந்தானத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தீ பிடிச்சது. அடிக்கடி அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ரிப்பீட்டடாக வருதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய டிஎன்இபி சார்பாக போர்க்கால அடிப்படையில் ரோந்து பணிகள் எல்லாம் ஈடுபடுத்திருக்காங்க. முன்னாடி 7 குழுக்கள் இருந்தாங்க. பட் அது போதுமானதாக இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அடிஷ்னலாக இப்போ 500 பேர் கொண்ட 125 வாகனங்களுடன் 500 பேர் கொண்ட 125 குழுக்கள் அமைக்கப்பட்டு அதை கண்காணிக்கிறதுக்காக 10 பேர் கொண்ட உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அனைத்து அடிஷனல் எக்யூப்மெண்ட், வயர் கட்டாச்சு, பெரிய அளவில் வயர் கட்டாச்சுன்னா அதற்கான அடிஷனல் எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ எல்லாமே எல்லா உபகரணங்களும் கொடுக்கப்பட்டு தயார் பணியில் வச்சிருக்கோம். இன்றிலிருந்து அந்த பணி துவக்கப்படுது. சேலத்தில் ஐயோ முறையான கோஷமாக கேக்கு. என்னையா அந்த பக்கம் கரண்ட் இல்லைன்னு சத்தம் போடுறாங்க, நீங்க என்னன்னு கேட்டா சொன்னார்ல பயிர் கடனை முழுசா தள்ளுபடி பண்றோம்னு. அப்புறம் அதுல சிறு குறு நடுத்தர 5 ஏக்கருக்கு கீழே இதெல்லாம் தேவையா, எங்களுக்கு முழுசு தள்ளுபடி பண்ணுங்க, அப்பதான் திருப்பி விவசாயம் பார்ப்போம் அப்படின்னு போராட்டம் பண்ணுதாங்க. சடக்குன்னு ஒருத்தர் தாண்டி வந்தாரு. ஏங்க ஆர்பிஐ ஒரு ரூல் வச்சிருக்குன்னு இப்ப சொல்லுதியே, அதுக்கப்புறம் தான் நாங்க இதெல்லாம் பண்ண முடியும். தேர்தல் அப்ப இதெல்லாம் சொல்லவே இல்லையா? இதை நீங்க முன்னாடி கூட சொல்லிருக்கணுமா இல்லையா? ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? நம்ப வச்சு ஏமாத்தாதீங்க. இந்த ஒரு தடவை ஆர்பிஐ எப்படியாவது சொல்லி தள்ளி விடுங்க அப்படின்னு கேட்காரு. தள்ளுவாங்க, வெயிட் பண்ணுங்க. இவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே 42ஆம் பக்கத்திலே சொல்லி இருந்தது 5 ஏக்கருக்கு உள்ள விவசாயிகளுக்கு முழு கடனையும், 5 ஏக்கருக்கு மேலுள்ள விவசாய கடன்களில் பாதியும், அதாவது 50% தள்ளுபடி செய்வதாக கூறியிருந்தார்கள். ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. இதனால் நாங்கள் போராட்டத்தை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்னதை செய்திருந்தால் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்க மாட்டோம். இன்னொரு விஷயம், நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே கூறாமல் இருந்தாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்க மாட்டோம். நீங்கள் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தீர்கள், ஆனால் இதை நிறைவேற்றுவதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை?
அப்படியே நம்ம மேயர் பிரியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பசன்னு வருது. ஏயா நாங்கள் ஆழமாக வானக்கால் தோண்டி மண்ணை போட்டு நெப்பி பல விஷயங்களை எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். இவங்க சரன்னு வந்து ரிப்பனை வெட்டி பச்சை எங்களை சரக்குன்னு கையெழுத்து போடுவாங்களா? பயிர் எரியுதியா, ஏயா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கோபத்தில் இருக்காங்க பிரியாக்கா. யாராவது போய் சமாதானப்படுத்துக்க. இன்றைக்கு வந்து கட் காப்பி பேஸ்ட் அப்படின்ற வகையில் தான் வந்து இந்த டிவிகே ஆட்சி வந்து நடத்தி வருகிறார்கள். எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து நீங்கள் அப்கிரேட் ஆகுறாங்க அப்படின்லாம் நினச்சிடவே கூடாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க எல்லாமே டிஜிட்டலைஸ்டு அப்படின்வாங்க. டிஜிட்டலைஸ்டுனா ரீல்ஸ் போடுறது, ஃபோட்டோ போடுறது, ஃபோட்டோ ஷூட் நடத்துறது, இதுதான் அவங்களோட டிஜிட்டலைசேஷன். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக ஒரு செய்தி வந்து வருகிறது, ஸ்டார் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பத்திரப்பதிவுகள் வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து கடந்த ஜனவரி மாதமே வந்து இன்றைய கழக தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர்களால் இத்திட்டம் வந்து துவங்கி வைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தது. எலெக்ஷன் நேரத்தில் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றதால அது ஸ்டாப் ஆயிடுது. மீண்டும் அதே திட்டத்தை கொண்டு வந்து என்னமோ இவங்க ஆட்சியில் கொண்டு வந்த மாதிரி அகைன் கட் காப்பி பேஸ்ட் இதை தான் பண்ணுறாங்க. எது ஒன்றுமே இந்த ஸ்டிக்கர் ஆட்சி பண்ணாமல், இந்த கட் காப்பி பேஸ்ட் ஆட்சி பண்ணாமல் நீங்களாக புதுசாக ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வாங்க. நீங்களாக ஒரு புதுசாக திட்டம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுங்க. அதை பற்றி நீங்கள் பெருமையாக எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்கள். கடந்த ஆட்சியில் பண்ணி எல்லாமே பண்ணி வைப்போமா, இவங்க வந்து ரிப்பன் கட் பண்ணிட்டு போவாங்களாம். இது எந்த வகையில் சரி? பாருங்க, நம்ம ஐயாவுடைய வேகம் இருக்கு இல்லையா, அது 6 குதிரைகள் போட்டு சாரட்டு வண்டியை விட வேகமா இருக்குல்ல. குஜராத்தில் மணமணன்னு 3 தடவை முதலமைச்சர் ஆனார். இப்போ பிரதமரை 3 முறைக்கு மேல விட்டார். அடுத்து இனிமே ஸ்ட்ரெயிட்டா உலக தலைவர் ட்ரம்ப்புக்கு போட்டி வந்தால் வரும். ஆமா, அமெரிக்கா பார்த்துக்கோங்கன்னு இங்க இருந்து சவால் விடுறாரு அமெரிக்காவுக்கு. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் 3 முறை குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருந்து குஜராத் மாநிலத்திலே மக்களுடைய அன்பை முழுமையாக பெற்று குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சியை முழுமையாக கொண்டு குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலேயே அனைத்து மாநில மக்களையும் அனைத்து மாநிலத்தினுடைய மீடியாக்களையும் கவர்ந்த மாபெரும் மனிதர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதன் பிறகு இந்தியாவுடைய பிரதமராக வந்து 3வது முறையாக இந்தியாவை ஆண்ட பிரதமர்களில் அதிக நாட்களாக இன்று இதற்கு முன்பு இருந்த அதிக நாட்களாக இருந்து பிரதமராக இருந்த நேருவை காட்டிலும் இன்றைக்கு 3499 நாட்கள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அது எத்தனை ஆண்டுகள் தொடரும் என்பது அது இந்தியாவுடைய மக்கள் இன்னும் அவர் இருக்கின்ற காலம் வரையில் அது தொடரும் என்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை இந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு செய்தது பாரத நரேந்திர மோடி அவர். ஐயா, ஒரு மனுஷனை விமர்சிக்கலாமா? அதுவும் எப்படிப்பட்ட மனுஷன்? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னாரே கணியன் பூங்குன்றனார். அவரை விட அந்த வாக்கியத்தை செயல் வடிவம் கொடுத்து அதை அப்படியே உலகம் முழுக்க பரப்பி எல்லா இடத்திலையும் தூக்கி நிறுத்தின நம்ம மோடி ஐயாவை விமர்சிக்கலாமா? நியாயமா? அடுக்குமா அப்படின்னு கேள்வியா கேட்காரு. யாரப்பா ரெடியா இருக்கிய பதில் சொல்ல? தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. ஐநா சபைக்கு போனாலும் சரி தமிழை பற்றி பேசுகிறார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு போனாலும் சரி தமிழை பற்றி பேசுகிறார். ஆனால் அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது எதுக்கு ஒரு சும்மா ஒரு பாவனைக்கு செய்கிறாங்க. அவசியம் இல்லை. தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் கவர்ந்ததன் விளைவாகத்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கலியன் பூங்குன்றனாருடைய கருத்தை எல்லா மேடைகளையும் சொல்கிறார். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்குன்னு ஒரு இருக்கையை தனியாக எடுத்து கொடுத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு இலங்கைக்கு போயாச்சுன்னா தமிழர்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இங்கே அண்ணா சக்கரவர்த்தி அண்ணாலாம் இருக்கிறாங்க, பழைய பிரைம் மினிஸ்டருக்கு வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, நாங்களும் போயிருக்கிறோம். ஆனால் இலங்கையில் தமிழர்களுக்கு தனி அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஆயிரக்கணக்கான வீடுகள், மருந்துகள், சீருடைகள். இன்னைக்கு இலங்கையில் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நமது பாரத நரேந்திர மோடி. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யாரும் ராமேஸ்வரத்தில் மீன் பிடிக்க போக முடியாது. மீன் பிடிக்க போனால் சுட்டு கொண்டுட்டு வெறும் பாடி தான் வரும். ஆனால் இப்போது ஒரு சம்பவம் கூட சுட போகிறது கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் பாதுகாப்பாக மீன் பிடிக்கிறாங்க. ஒரு சில பேர் உள்ளே போயிட்டு ஏதோ மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து கொண்டு வந்துடுறாங்க.
தூக்கு தண்டனை போன கைது கூட மீட்டு கொண்டு வந்திருக்கிறது நமது பாரத நரேந்திர மோடி. அப்படியே நயினார் ஐயா இன்னொரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. ஐயா போய் விறுவிறுவிறு கல்குவாரியை பூரா மூடி விட்டிய, சரி நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சா எல்லா விலையும் ஏறி போச்சு. கட்டடம் கட்டுறவங்க எல்லாம் மொழி பிதுங்கி நிற்காங்க. அந்த பக்கம் கரண்ட் இல்லைன்னு சண்டை போடுறாங்க, இந்த பக்கம் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு. என்னங்கயா நடக்குது? சரி இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு நாம புலனாய்வு விசாரணை பண்ணா பூரா தாவேக்காக்காருங்காக எங்க போய் சொல்ல இத அப்படின்னு பேப்பருங்க இவன் நிக்காரு கம்ப்ளைண்ட் கொடுக்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும், அதாவது ஒரு ஆட்சி வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 மாதம் 6 மாதமாவது ஒரு அவகாசம் கொடுக்கணும், எந்த குறையும் சொல்லக்கூடாது. ஆனால் கடந்த கால திமுக அரசுக்கும் இந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாத போலேயே தெரியுது எனக்கு. எப்படி பார்த்தா இந்த இன்னைக்கு அதில் ஒரு 20 நாள் 21 நாள், இன்றைக்கி வந்து ஒரு 5 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 30 கற்பழிப்பு சம்பவங்கள், தொடர்ந்து கஞ்சா விற்பனை, எங்கு பார்த்தாலும் படுகொலைகள், 60 மூதாட்டி முதல் 80 வயது மூதாட்டி வரையிலும் 10 வயது குழந்தை முதலும் இன்றைக்கும் அது பெண்கள் வந்து இந்த தமிழக அரசால் நிச்சயமாக மிகவும் கவலையோடு பார்க்கின்ற ஒரு அரசாகத்தான் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எல்லா இடங்களும் மின்வெட்டு. கேட்டால் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து ஊழியர்கள் காரணம் அப்படிங்கிறார். ஊழியர்கள் காரணமாக இப்போ இதுக்கு முன்னாடி மின்கட்டு ஒன்றும் இல்லை. அப்போ அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்ய முடியலையா? அதில் ஒரு திறனற்ற அரசாக இருக்கா? முதலமைச்சர் அக்கறை செலுத்தலையா? அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களே தூத்துக்குடியில் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு மோசமான சம்பவத்தெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. முதலமைச்சர் அது குறித்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை, அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அமைச்சர்களுக்கு எந்த விஷயமும் தெரியல. நீங்கள் பார்த்தா கல்குவாரியில் போய் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதனால் கட்டுமான பொருட்களுடைய விலைகள் கூடிக்கிட்டே போகுது. ஆக மக்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சுமையாக இருந்துகிட்ருக்கு. ஆக இதுக்கெல்லாம் முடிவு கட்டாமல் முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறார் என்பது தான் என்னுடைய ஒரு குற்றச்சாட்டு. அதை ப்ரெஸ்ஸில் நீங்கள் தான் அதை கேட்கணும். இப்படி கட்டுமான பொருள் விலை கூடிட்டு மின் கட்டணம் மின்வெட்டு அதிகமாகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் ப்ரெஸ்ஸில் தான் நீங்கள் முதலமைச்சரை பார்த்து கேட்டு மக்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லணும். ஒரு 3 மாதம் டைம் கேட்டாலும் 1 மாதத்துலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகள் வரும்போது நம்ம சொல்லித்தான் தீரணும், வேறு வழி இல்லை. அண்ணா ஏமண்ணே இப்படி பண்றீங்க? கரண்ட் நம்மகிட்ட எக்கச்சக்கம் வச்சிருக்கோம்னே, ஸ்டாக் வச்சிருக்கோம். நாம யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை இந்த போனா போது பக்கத்தில் இருக்க வீட்டுலாம் கொடுத்துடுறோம்ல. இது கரெக்டாக போகிற நேரத்தில் கட்டையை பிடிங்கிறாங்க, பீஸு கட்டையை. அதனால வந்தக்கூடிய ஒரு செயற்கை தட்டுப்பாடு தவிர இயற்கையான தட்டுப்பாடில் நம்மகிட்ட கரண்ட்டு எக்கச்சக்கமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பீரோவில் அப்படிங்கிற நம்ம மின்சாரத்துறை அமைச்சர். உண்மைதானா? மின்சாரம் நம்ம எங்கேயும் தட்டுப்பாடு இல்லைன்னு முதலே சொல்லிட்டோம். நம்ம வந்து மின்சாரம் தட்டுப்பாடு கிடையாது. பீக் ஹவர்ஸ்ல மட்டும் கடந்த வாரங்களில் 2 நாள் வந்து விண்டு மில்ல பவர் இல்லை. அதனால வந்து ஒரு சில இடத்துல நம்ம திடீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அது ஒரு சில ஒரு 10-15 நிமிஷம் சரி செய்யப்பட்டு நம்ம மின் தட்டுப்பாடு எங்கேயுமே ஏற்படவில்லை. மின்சாரம் நம்மளுடைய இதில் வந்து மின் தட்டுப்பாடுனால நமக்கு வந்து எங்கேயும் ஃபெயிலியர் ஏற்படவில்லை. எல்லா எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம ப்ராப்ளம். ஸோ மற்றபடி எங்கேயும் மின் தட்டுப்பாடு நமக்கு இல்லை. நம்ம நிறைய எக்ஸஸாக நம்ம வந்து கடந்த ஒவ்வொரு மாதமும் நம்ம எக்ஸஸ் பவரை நம்ம வெளியில் சேல் பண்ணிட்டு தான். விழுப்புரத்துல இருந்து குடும்பமா நேரா கிளம்பி போறாங்க. எங்கேயா ஒரு என்ன இங்க வருக, எங்களால சும்மா உட்காந்து கையால வச்சுட்டு இருக்க முடியல. எங்க அண்ணன் அண்ணாமலை அண்ணன் புதுசா கட்சி ஆரம்பிச்சு விட்டாரு. நாங்க அங்க போய் அவருடைய களத்தை வலுப்படுத்தி பலப்படுத்தி அவரை அப்படியே தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கணும்ன்ற துடிக்கும். எங்களை தயவு செஞ்சு விடுங்க, நாங்க போறோம்காக யாராவது தடுத்து நிறுத்துங்க ஐயா. சடக்குன்னு அதுல ஒரு நிர்வாகியை பிடிச்சு உங்களுக்கு இங்க என்ன குறை, ஏன் அந்த பக்கமா போறீங்க அப்படின்னு கேட்டா எங்க அண்ணாமலை அண்ணாச்சி வரும்பொழுது எங்களுக்குள்ள இருந்த எழுச்சி எப்படி இருந்தது தெரியுமா? துவண்டு கிடந்த பயிர் நன்னீரை சாப்பிட்டு மேலே எழும்பியது போல் இருந்தது. ஆனா இப்ப பழையபடி பயிர் துவண்டு போச்சே, நாங்க என்ன செய்ய அப்படின்னு பொறுமுறாருங்க. பாஜகவுல இருந்து விலகிறதுக்கு எந்த ரீசன் இதெல்லாம் கிடையாதுங்க. முதல்ல இருந்த பாஜக வேற, இப்போ இருக்கிற பாஜக வேற. தலைவர் அண்ணாமலை வந்து 2019 வந்து இது பண்ணி ஜாயின் பண்ணாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சிமிகு இதாக இருந்தது. சாரே அந்த பாரதிய ஜனதா கட்சியில் கொண்டாங்க. ஏன்னா அவரோட நேர்மை, கை சுத்தம், பேச்சுத்திறன்,
அறிவாளி வந்து அளவுக்கு அதிகமான ஒரு இளைஞர்களிடம் வந்து நம்பிக்கையை விதைத்தார். அதனால் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து சாரசாரியாக பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைந்தார்கள். கடுமையாக உழைத்த தலைவருக்கு இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் அங்கீகாரம் இல்லை என்பது பொருட்டு நாங்கள் எல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிறதுக்கு தயாராக இருக்கிறோம், விலகிவிட்டோம். இதுக்கு போட்டியா ஒருத்தர் திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காரு. ஏயா அவைய சொல்லு பூரா பொய், உண்மையான பாசகக்காரன் போக மாட்டான். அவைய ஊரை காசுக்கு பதவிக்கு இதுக்கு அதுக்கு தான் போறாவ. நான் போறேன், நான் வரேன். எங்க ஊர்ல பாசக இருக்கு, நான் தான் உண்மையான பாசகக்காரன், எவனும் போக மாட்டாமரா போடிடா அப்படிதான் அப்படின்னு லைட்டா மிரட்டுறார். அண்ணாமலைக்கு பேர் வர்றதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி காரணமே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு பேர் வர்றதுக்கு அண்ணாமலை கிடையாது. ஏன்னா மோடி தான் இருக்கும்போது தான் பாரதிய ஜனதா பேர் வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பரவிச்சு. அது ஒரு பிராண்ட் நேம் மாதிரி ஆகிப்போச்சு. அவர் வந்து இன்னும் கட்சி விட்டு போகல. அவர் பிராண்ட் நேம், அவரோட பெரிய தலைவர் அண்ணாமலை. அவருக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் அண்ணாமலைக்கு இருக்காங்க. அவர் நினைச்சா தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம்ல. அவர் ஐடியாலஜியோட இருக்காரு, ஒரு கொள்கை பிடிப்போட இருக்காரு. இவர் கொள்கை பிடிப்போட இருந்தா இந்த கட்சியில் அவர் அமைதியாக இருந்து தொடர்ந்து இருக்கணும். வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது, நிர்வாகிகள்லாம் வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இதில் வந்து 100% ஒரு மாறுபடுதார். குறிப்பாக கேடி ராவன் போன்ற நேர்மையான தலைவர்களை டார்கெட் பண்ணி அவர் வெளியேற்றினார். அவர்கிட்ட ஏதாவது குற்றம் உங்களால சொல்ல முடியுமா? ஒரு பொய்யான ஒரு வீடியோ எடுத்து இதுவரைக்கும் அது நிரூபிக்கப்படலை. இது மாதிரி நிறைய தலைவர்களை இதுவரைக்கும் அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு கேடி ராகவன். இதுவரைக்கும் கேடி ராவன் வந்து எந்த இதுக்கும் உதவ மாட்டாரு. கேடி ராவன் சொல்ற அளவுக்கு டேட்டாவை உங்க பிரஸ் மீட்ல யாரு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. இப்பவும் அவரால் கொடுக்க முடியும். அதனால இவர் பெரிய டேட்டாவை கொடுக்குறாருன்னு ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அதனால கண்டிப்பாக நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்க வண்டியை கட்டிட்டீங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்க கிளம்புறதுக்கு அப்படின்னு இந்த பக்கம் சொல்லி விட துறை வைக்க ஐயா தடன்னு மூட்டையெல்லாம் கீழே ஓட்டு எங்க கட்டியிருக்கோம். சும்மா செவனே இன்னைக்கு அன்னைக்கே தான் சால்வையை போட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டு அரசியல்வாதியில் பேசுறது தானே இங்கே தாயா இருக்கோம், எங்கேயும் போக மாட்டோம்யா, எங்க அப்பா மேல சத்தியமா போக மாட்டோம்யாங்கார். நீடிக்குங்கிறத நாங்கள் வெளியே போகல, அவ்வளோதான். நாங்கள் வந்து திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருந்திருக்கிறோம். வருகின்ற 27 பொதுக்குழு கூடும்போது அதனுடைய முடிவு எங்களுடைய தலைவர் அறிவிப்பார். நாங்கள் எங்களுடைய இது பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியுடைய உறுப்பினர் தன் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் போய் உறுப்பினர் ஆகி அந்த சின்னத்தில் போட்டி போட்டு துரதிருஷ்டவசம் சொன்னால் அதுதான் எங்களுடைய மனவேதனைன்னு சொன்னால் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. நாங்கள் திமுக கூட்டில் இருந்தது தவறுன்னு அதெல்லாம் நான் சொல்லணுங்க. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் என்ன, அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது. நீங்கள் சமூக நீதி சமத்துவம் பேசுகிறோம். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணி இன்னொரு கட்சியில் சேர்ந்து அது ஒரு துரதிருஷ்டம்னு சொன்னது. இதில் வந்து இது இப்போ என்னென்னா இதை வந்து ஒரு வேற ஃபால்ஸ் வேற மாதிரி நரேட்டிவ்ஸ் கொடுத்து இதுக்கு வந்து நாங்கள் ஏதோ அதுக்கு ஒரு சித்தரிப்பு கொடுத்து கொச்சைப்படுத்துறதுக்கு சில பேர் முயல்றாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. சடக்குன்னு ஒருத்தர் உள்ள பூந்து இப்ப இப்படி சொல்லுதியே இந்தியா கூட்டணியில ஆள துண்டப்பட்டு போய் உட்காந்து பேசுறீங்க, அதுக்கு மட்டும் என்னன்னு கேட்டா பதில் மாணிக்கம் தாகுரையாட்ட இருந்து வருது. இங்க பாருங்க, லோக்கல்ல அடிச்சுக்கிருவோம், மேல போய் கூடிக்கிருவோம், அது வேறு இது வேறு, அதையும் போட்டு குழப்பி அப்பர் பெர்த்து லோயர் பெர்த்தை மாத்தி மூடி விட்டு போயிடாதையா அப்படிங்க. இந்தியா கூட்டணியில் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் நீங்கள் வித்தியாசமான நிலையை எடுத்துக்கலாம். டெல்லியில் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸையும் அமித்ஷாவையும் எதிர்த்துருக்கீங்களா, மோடியை எதிர்த்துருக்கீங்களா தான் இந்தியா கூட்டணி. இந்த புரிதல் மட்டும் இருந்துச்சுனாவே நம்மளுக்கு போதும், ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டலாம் இந்தியா கூட்டணியை. பக்கத்தில் இருக்க கேரளாவில் காங்கிரஸும் மார்க்சிஸ்டும் அடிச்சுக்கிடுவோம். ஆனால் டெல்லியில் பார்த்தீங்கன்னா எங்களை பற்றியே குறை சொல்லி எங்களோட உட்காந்துருக்கும் போது எங்களை காங்கிரஸ் கட்சி அதை பண்ணிடுச்சு இது பண்ணிடுச்சு குறை சொல்லுவாங்க. அதையும் பொறுமையாக கேட்டுக்கிடுவாங்க எங்கள் தலைவர்கள். பொறுமையாக கேட்டுக்கிட்டு பதில் வந்து பொறுமையாக சொல்லுவாங்க. ஜனநாயகபூர்வமான அமைப்பு இந்தியா கூட்டணி. இதில் வந்து எந்த ஒரு யாரையும் அவமானப்படுத்துறதோ, யாருக்கு மரியாதை போகிறதோ, யாரை வந்து நீ பேசக்கூடாது நான் பேசக்கூடாது சொல்கிறதோ, இல்லை கூட்டாமல் இருக்கிறதோ அப்படிலாம் கிடையாது. அடுத்து 2 மாதத்துக்கு கழிச்சு ஹைதராபாத்தில் கூட்டம் கூட சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியா கூட்டணியை பலமான கூட்டணி ஆக்கணுங்கிறது ராகுல் காந்தியுடைய எண்ணம். செல்வி மம்தா பானர்ஜியை பொறுத்தவரை மட்டும் நடுவில் இந்தியா கூட்டணியில் அவர் வந்து ஒத்துழைக்காதனால இந்த இந்தியா கூட்டணியை கூட்டாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களே வந்து இந்தியா கூட்டணி கூட்டணும், பாஜக ஆர்எஸ்எஸ் மோடிக்கு எதிர்ப்பாக இந்தியா கூட்டணி பலமாக அனுப்புகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா சந்தோஷம்னு நினைக்கிறது. எங்களுடைய சட்டைங்கிறது எப்பொழுதுமே ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பான சட்டை, காங்கிரஸ் எதிர்ப்பாங்க. அந்த சட்டை தொடரும். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்காரு இன்பதுரை அண்ணாச்சி. என்னன்னு கேட்டா, ஐயா
நீங்க சபாநாயகர் ஐயா என்ன சொல்றாரு? எடப்பாடி ஐயா கடிதம் கொடுத்தாரு, 21 பேரை மன்னிச்சு விட்டோம், அதனால ஓகேங்கார். சரி, அந்த கடிதத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அவர் சொன்ன கொறடாவை நீங்க ஏத்துக்கிட்டதா தானே அர்த்தம். அப்ப எதுக்கு இருந்து வந்த கொறடா என்ன ஆனாரு? அந்த கொறடா இந்த கொறடாவா, இந்த கொறடா அந்த கொறடாவா? யார் யா கொறடா சொல்லுங்க யா, எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்குங்காரு. தயவு செஞ்சு அந்த கன்ஃபியூஸை போக்கி விடுங்க யாராவது. அவர் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் மீது நடவடிக்கை தொடரும், அவங்களோட எடப்பாடியார் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் கொடுத்த கடிதம் கொடுத்ததுனால அந்த 21 பேர் மேல நடவடிக்கை இருக்காதுன்னு சொல்றாரு. அவரே தொடர்ந்து சொல்றாரு, அதிமுகவுடைய தலைவர் யார், கொறடா யார் என்பதை இன்னும் முடிவு செய்யலைன்னு சொல்றாரு. அது எப்படி அப்படி சொன்னாருன்னு தெரியல. இப்போ எடப்பாடியார் கடிதம் கொடுத்ததுனால மன்னிச்சிட்டேன்னு சொன்னா அவர் தானே தலைவர், 10th ஷெட்யூல் படி அவர் தானே தலைவர். ஒரு 10th ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது பார்ட்டி, அதாவது அந்த தாய் கட்சி தான் அரசியல் கட்சியுடைய கட்சி, அரசியல் கட்சி, பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் யார்? எடப்பாடியார். எடப்பாடியார் கொடுத்த கடிதம் என்ன? அவர் நியமித்த கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியினுடைய உத்தரவை மீறினார்கள் என்பதுதான் பிரச்சனைக்கான காரணம். அப்போ கொறடாவை நியமித்தது எடப்பாடியார். அப்போ எடப்பாடியார் கொடுத்த கடிதத்தில் மன்னிப்பு வழங்கி விட்டேன் என்று சொல்லுகிற சபாநாயகர் இன்னும் தலைவரையும் கொறடாவையும் யாருன்னு முடிவு பண்ணலன்னு சொன்னால் அவருக்கு ஒன்றும் சட்டம் தெரியலன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா தெரிந்துக்கிட்டே தெரியாத மாதிரி அதிமுகவை வம்பில் இழுத்து விடுறதுக்கான வேலையை பார்க்கிறார். வாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நம்ம பாரதி ராஜா ஐயா நல்ல படங்கள்ல நிறைய கொடுத்துருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் படத்தில். இதில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அதில் சொன்ன கருத்து உங்களை எப்படி பாதிச்சது? உங்கள் வாழ்க்கையில் எப்படி அது ஊடுருவுச்சு? எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு மடமடன்னு சொல்லுங்கன்னா கடகடன்னு சொல்லியிருக்காங்க. 16 வயதினிலே முதல் மரியாதை படம், அதெல்லாம் நல்லா இருக்கும். முதல் மரியாதை சிவாஜி ராதாவோட நடிப்பு எக்ஸலண்ட். கடலூர் கவிதையில சத்யராஜாவும் ரேகாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த அந்த காட்சி நல்லா இருக்கும். அப்பயே அவளுக்கு காதல் பண்ணாதவங்க கூட அதை பார்த்தாவே காதல் அடிக்கணும்னு நினைப்பு வரும். அதுக்கு கிளைமேக்ஸ் காட்சியில சாதி மதத்தை கடந்து ஒரு சமூக நீதியை கொண்டு வந்தவர். அந்த பெண் சிசுவை கொள்றத கூட இப்ப அவரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு விஷயங்கள் இப்ப மாறிடுச்சு. மாறி பெண் சிசுவை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இப்ப வந்துருச்சு. வேதம் புதியது என்ற திரைப்படம் என்பது சாதிய சமய நல்லிணக்கத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக அமையப்பட்ட ஓர் திரைப்படம். நீங்க பாலுங்கிறவங்க பேரு, இந்த தேவருங்கிறது நீங்க படிச்சவங்க பட்டமான்னு கேட்பான். சமுதாயத்துல பெரிய எழுச்சியை உண்டாக்குன ஒரு படம் அந்த படம். இந்த காலகட்டத்தில் இன்னும் நல்லா இருக்கு போல எனக்கு தெரியுது. இந்த கிராமத்து மனிதர்களை கூட ஹீரோவாக்கியிருக்காரு. அவரு எவ்வளோ பேரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த கிழக்கே போகும் ரயிலுங்கிற அந்த பாடல் எல்லா டீ கடைகளையும் அப்போ ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கும். சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், ஒரு கைதியின் டைரி போன்ற படங்களை தன்னகத்தே தன்னுடைய உரிய திறமையின் மூலியமாக வெற்றி அடைய செய்த மாபெரும் ஒரு இமயம். 16 வயதிலே படம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு இது பரட்டன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதில் இது எப்படி இருக்குன்னு ஒரு டைலாக் வரும். அதுலேருந்து தான் அவருக்கு அந்த மாஸ் டைலாக் வர ஆரம்பிச்சிச்சு. அவருடைய படத்தில் எங்களுக்கு பிடிச்ச படம் இந்த தாஜ்மஹால் படம். அது ரொம்ப பிடிச்ச படம். ப்ளஸ் பாட்டும் அதில் பிடிச்ச பாட்டுகள், அனைத்து பாட்டுகளும். ஆத்தங்கர மரமே அரச மரக்கிளே. திரையுலகத்தில் எவ்வளோ இருக்காங்க சொல்கிறாங்க, ஆனால் இவரை மாதிரி ஒரு இயக்குனர் யாரையும் பார்க்க முடியாது. இதுவரைக்கும் நம்ம தர்பாரில் நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி அடுத்த தர்பார்லையும் வழக்கம் போல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. மறக்காம இந்த வெயிலுக்கு தண்ணியை கிண்ணியை குடிச்சு உடம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கங்க, இல்லைன்னா ரொம்ப சங்கட்டமாயிரும். ஆமா.